CR7 கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்த்துக்கலில் இருந்து 1000 மைல்கள் தொலைவில் உள்ள மதீரா எனும் தீவில் தோட்ட வேலை செய்யும் வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர்தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. கருவில் இருந்த போதே கலைக்கப்பட இருந்த இவனின் வரலாற்று கதை மிக நீளமானது, பல அதிசயங்கள் நிறைந்தது. கிளப் ஆட்டங்களின் போது எல்லை கோட்டுக்கு வெளியே செல்லும் பந்துகளை எடுத்துக் கொடுத்தல் பணிகளை செய்யும் தன் தந்தைக்கு பின்னால் பொழுதுபோக்கிற்காக கூடவே சென்று பார்வையிட்டு அங்கு ஆடும் வீரர்களைப் போலவே தானும் விளையாட வேண்டும் என்று தோன்றிய அந்த ஆசையும் முயற்சியுமே இன்று உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் ரசிகர்கள் பட்டாளத்தோடு உலக காற்பந்தாட்டத்தின் சூப்பர் ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் CR7 கிறிஸ்டியானோ ரொனால்டோ. கண்ணில் படும் காலி பிளாஸ்டிக் போத்தல்கள் மூடிகள் அன்றைய பயிற்சிக்கான பந்துகளாகின. 17 வயதிலே தன் பிள்ளையின் அதிசிறப்பான திறமையினை கண்டறிந்து அவன் கனவுகளுக்காக அனைத்து கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு தோள் கொடுத்த தந்தையின் அன்பே ரொனால்டோவின் மிகப்பெரிய ஆயுதம். கால்பந்து பிரியம் மட்டுமே மனதில் ஊறிவிட பாடசாலையிலும் கூடவே பந்துகளை எடுத்துச் செல்ல ஆசிரியருடன் சண்டையிட்டு பாடசாலையை விட்டு வெளியேற்றப்பட்டார் ரொனால்டோ. பாதுகாப்புடன் ஓடி விளையாட நல்ல பூட்ஸ் இருக்கவில்லை. 15 வயதில் ரொனால்டோவுக்கு சீரான இதய துடிப்பும் இருக்கவில்லை. தொடர்ந்தும் விளையாடுவதால் மாரடைப்பால் இறக்கும் அபாயம் ஏற்பட்டது. ஆனால் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு பீனிக்ஸ் பறவையை போல மீண்டெழுந்தார் ரொனால்டோ. சிறுவயது ஆட்டங்களில் இருந்து எத்தனை பல முன்னணி கிளப் வீரர்கள் இருந்தாலும் ரொனால்டோவின் வித்தியாசமான வேகமும் பந்தை தன் கால் கூடவே காந்தம் போல இழுத்துச் செல்லும் வித்தையும் அரங்கத்துக்கு வெளியே உள்ள ரசிகர்களதும் பயிற்சியாளர்களதும் கண்களை கவர்ந்தது. ரொனால்டோவின் தனி ஆட்டத்தை பார்த்து மெரசலான மேன் யுனைடெட் அணியின் பயிற்சியாளர் அலெக்ஸ் ஃபெர்குசான் ரொனால்டோவை தன் அணிக்குள் உள்வாங்க முயற்சித்தார். 2003ஆம் ஆண்டு ஸ்போர்ட்டிங் அணியிடமிருந்து 102 கோடிகளுக்கு வாங்கியது மான்செஸ்டர் அணி. தனது கால்பந்து திறமையை கண்டு பாதை வகுத்து கொடுத்த அலெக்ஸ் ஃபெர்குசான் தான் தன்னுடைய கால்பந்து தந்தை என்று பின் நாட்களில் ரொனால்டோ குறிப்பிட்டிருந்தார். தன் ஆசைப்பட்டது போலவே கால்பந்து பயணமும் தடையின்றி சிறப்பாக சென்று கொண்டிருக்கும் வேளையில் மிக பெரும் இடி ஒன்று விழுந்தது. தன் தந்தையின் இறப்பு. லண்டனில் மருத்துவமனையில் தந்தை அனுமதிக்கப்பட்ட வேளையில் தான் உலகக்கோப்பை தகுதிகான் போட்டியும் ஆரம்பமானது. போர்த்துக்கல் எதிர் ரஷ்யாவின் முக்கியமான போட்டி அது. போர்த்துக்கல் உலகக்கோப்பையின் உள்ளே நுழைய முக்கியமான போட்டியாகவும் அது அமைந்திருந்தது. தன் தந்தை இறந்த செய்தி அறிந்தும் நாடு திரும்பாமல் காற்பந்தாட்டத்தில் நான் பெரிய ஆளாக வர வேண்டும் என்பதே என் தந்தையின் கனவு. அதனை நிறைவேற்றி என் தந்தையின் ஆத்மாவை சாந்திப்படுத்துவேன் என்று ரஷ்யாவுடனான போட்டியில் ரொனால்டோவின் உணர்வு பூர்வமான தீவிர ஆட்டம் போர்த்துக்கல் மட்டுமின்றி ரஷ்ய வீரர்களின் நெஞ்சையும் ஈரமாக்கியது. 2006ஆம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டியொன்றில் இங்கிலாந்து அணியின் நம்பிக்கை நட்சத்திர ஆட்டக்காரரான ரூனி ரொனால்டோவின் காலை காயப்படுத்தியதாக ரெட் கார்டு காட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டார். ரொனால்டோ வேண்டுமென்றே காயம்பட்டது போல் நடித்தார் என இங்கிலாந்து வீரர்கள் குற்றஞ்சாட்டினார்கள். அந்த போட்டியிலிருந்து இங்கிலாந்து அணியின் பரம எதிரியானார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. 2006ஆம் ஆண்டு உலகக்கோப்பை முடிந்து மான்செஸ்டர் கிளப்பில் விளையாட இங்கிலாந்து சென்ற போது அந்நாடு முழுவதும் ரொனால்டோவுக்கு எதிர்ப்பு அலை வீச தொடங்கியது. தந்தையின் இழப்பு, பல பக்கமும் எதிர்ப்பு என அத்தனை சவால்களுக்கும் கால்பந்தை கொண்டே தீர்வு கொடுக்க வேண்டும் என்று முன்பை விட தீவிரமான பயிற்சிகளுடன் விளையாட ஆரம்பித்தார் ரொனால்டோ. 2007-2008 கால பகுதியில் 31 கோல்களை அடித்ததன் மூலம் ஒரு சீசனில் அதிகமான கோல்களை அடித்த வீரர் எனும் பெயரை பெற்று சாதனையை நிலைநாட்டினார். அதே ஆண்டில் கோல்டன் பூட் அவார்ட் தங்க காலனி விருதையும் பெற்று மாஸ் காட்டினார் CR7 கிறிஸ்டியானோ ரொனால்டோ. 2008இல் பேலன் டி'ஆர் அவார்ட், அதே ஆண்டில் 2008ஆம் ஆண்டுக்கான சிறந்த FIFA உலக வீரர் விருது. 2010-2011 சீசனில் மீண்டும் கோல்டன் பூட் அவார்ட். 2013ஆம் ஆண்டில் FIFA பேலன் டி'ஆர் விருது. மூன்றாவது தடவையாக 2013-2014ஆம் ஆண்டில் தங்க பாதனை கோல்டன் பூட் அவார்ட். FIFA பேலன் டி'ஆர் விருது 2014. 2014-2015ஆம் ஆண்டில் 4வது தடவையாக கோல்டன் பூட். 2014இல் மீண்டும் பேலன் டி'ஆர் விருது. 2017இல் சிறந்த FIFA வீரர். 2017இல் பேலன் டி'ஆர் விருது. 2017இல் மறுபடியும் சிறந்த FIFA வீரர் என்று மாறி மாறி விருதுகளை அவர் பக்கமே இழுத்துக் கொண்டார். 2020ஆம் ஆண்டில் 5வது தடவையாக கோல்டன் பூட் அவார்டை பெற்று அசத்தினார் ரொனால்டோ. அத்தோடு பேலன் டி'ஆரின் வரலாற்று 11 எனும் விருது மற்றும் நூற்றாண்டின் வீரர் என்று கால்பந்து சாம்ராஜ்யத்தில் யாரும் பெற்றிராத விருதுகளை பெற்றுக் கொண்டார் ரொனால்டோ. FIFA உலகக்கிண்ணம் 5 தொடர்களிலும் கோல் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையையும் கடந்த கட்டார் FIFA உலகக்கிண்ண போட்டிகளில்
படைத்திருந்தார். இந்த சாதனைகளையும் விருதுகளையும் தாண்டி இன்னும் பல அவார்டுகளையும் உள்ளூர் கிளப் போட்டிகளில் பெற்றுக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து விளையாட்டுத்துறை சார்ந்த வீரர்களில் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களில் 500 மில்லியனுக்கும் மேல் ஃபாலோவர்ஸ்களை கொண்ட உலகின் முதல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்ற சாதனையையும் சூப்பர் ஸ்டார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பெற்றுள்ளார். விளையாட்டில் இத்தனை சாதனைகள் புரிந்த ரொனால்டோ நல்ல மனிதத்துவ பண்புகளுக்கும் விருதுகளுக்கும் தகுதியானவர். தனது வாழ்நாளில் மது உள்ளிட்ட எவ்வித போதைப் பொருட்களையும் அவர் பயன்படுத்துவதில்லை. ஜங்க் ஃபுட் எனப்படும் நொறுக்கு தீனிகளும் இரசாயனம் கலந்த குளிர்பானங்களும் மனித உடலுக்கு தீங்கு விளைவிப்பது என்பதை உணர்ந்த நாள் முதல் அதுபோன்ற விளம்பரங்களில் நடிப்பதை நிறுத்திக் கொண்டவர். வருடந்தோறும் 2 முறை இரத்த தானம் செய்வதற்கு தடையாகிவிடும் என்பதால் உடலில் பச்சை குத்திக் கொள்ளாதவர். நினைத்தால் சில விளம்பரத்திற்காக கோடிக்கணக்கில் பணம் பெறலாம். ஆனால் ஓர் நேர்காணலில் மேசையில் இருந்த கொக்கோ கோலா போட்டல்களை அகற்றிவிட்டு தண்ணீர் போட்டல்களை எடுத்து தண்ணீரை அருந்துங்கள், அதுவே உடல் நலத்துக்கு நன்மை தரும், மற்றவை கேடு விளைவிப்பவை என்று அத்தனை மீடியாக்கள் முன்பும் தைரியமாக சொன்னார். உலகமெங்கிலும் போர்களாலும் நோய்களாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவியும் ஆதரவும் தெரிவித்து வருபவர். குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுத்தவர். போலண்டைச் சேர்ந்த டேவிட் எனும் சிறுவன் விபத்து